செய்ததவம் போதும் அப்பா ஈசன் உன்னை செய்ததவம் சிவனார் உன்னை கடியதவம் போதும் கடியதவம் கடவுள் உன்னை அழைத்தாரோ கடவுள் உன்னை அழைத்தாரோ அந்த நந்தி தேவன் அழைத்த போதே வல்லரக்கராற்றூதனோ நம்ம பேரை சொல்லி யாரோ கூப்பிடுத ஆண்டவன் தான் வரம் கொடுக்க வந்து விட்டாரோ என்று எண்ணி அந்த வல்லரக்கன் புத்தை விட்டு இறங்கி ஓடோடி வருகின்றான். நந்தி பகவானை கண்டான். ஐயோ கடவுள் என்று நாமல் வந்தோமே ஒரு காலை வந்துல இன்னைக்கு ஆண்டவனா இருந்தா உச்சில கொம்பு இருக்குமா? இந்த காளைக்கு உச்சி கொம்பு இருக்க உலகத்தில் உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா? இந்த காளை வாய் பேசுது. அப்ப இது யாராக இருக்கலாம்? யாரடவா காளை கண்ண எவரடவா இங்கு வந்த மாடு போல வந்த தெய்வம் மணித்தவத்தை கலைத்ததென்ன காளை போல வந்த தெய்வம் காளை போல வந்த தெய்வம் கடுந்தவத்தை கலைத்ததென்ன கலைத்ததால உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காளையங்கண்ணே, நான் 12 வருஷமா இருந்த தவமே வம்பா போச்சு. தூக்கு பாத்திரத்தை யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களோ அங்க பாருங்க. தூச்சட்டிய பேய் தூக்கிட்டு போயிட யாரும் தூக்க மாட்டாவோ. பேய் தூக்கிட்டு போயிடும் தூச்சட்டிய. அழகா பிடிச்சுக்கிட்டுலாம் தூங்குதாவோ. இந்த சில பேய் சாமத்துல வருமா சட்டி புதுசா இருக்குல்ல அதான் ஒரு பயம். நீங்க தூங்குங்க நான் தூக்கிட்டு போயிருவேன். அப்படியா? ஆண்டவனாகி சிவபெருமான் உன்னை அழைத்து வர சொன்னாரப்பா. ஏ வல்லரக்கா, உன் தவத்தை கலைக்க நான் வரவில்லை. உன்னை அழைத்து வரும்படி சிவபெருமாள் என்னை அனுப்பி வைத்தார். நான் எப்படி உம்மோடு வர முடியும்? அதெல்லாம் பயப்படாத. நீர் கைலாச பிறவி, நான் ஒரு பூலோக பிறவி. எப்ப அதுக்கெல்லாம் வரம் வச்சிருக்கேன் இருக்கு. இதோ இந்த 2 குளிகையை நீ கன்னத்திலே ஒதுக்கி கொண்டையானா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். என்னோடு வரலாம் என்று நந்தி பகவான் சொல்ல குளிகைய வாங்கினா படக்குன்னு ஒதுக்கினா அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கு. ரெக்க முளைச்சா நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். ஏ வல்லரக்கா, இப்படி தட்டி பறந்தா என்னைக்கு நீ கைலாசம் வர மகனே? சுவாமி நந்தீஸ்வரா, எனக்கு முன்ன பின்ன கைலாசம் தெரியாது. அதனால நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வாரேன். நான் பறந்து வருகிறேன் என்று இருவேரும் எங்கே வருகின்றார்கள்? எப்படி பறந்து வருகிறாரியா? அதே வெள்ளி கையில கீதாரனாருடைய இடம் அதற்கு. 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 ஏகவள்ளி கைலாசம் ஈசனோட படி அதற்கு. நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்க இருபெருமை பறந்த
சொல்லுகிறார்கள். ஐயோ அந்த இந்திரன் பூங்காவனத்தில் இருகரத்தால் மலர்களை பறித்து அம்மையா அம்மை அப்பன் இருவேறும் கையிலே அமர்ந்திருக்கும் வேளையிலே ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான். எப்படி கடவுளை கும்பிட்டா வணங்கினையா முக்காலும் அரக்க வல்லமே வந்து வல்லமே வந்தான். முடி வணங்கி சிவனை முடி வணங்கி சிவனை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். சாஸ்தா பிறக்க இருப்பதினாலே மேல இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அரோகரா அரோகரா என்று சொல்லிக்கிட்டு அரோகரா அரோகரா அரணாமம் சொல்லி அவன் சிவ 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 சிவனை சிவனை என்று சிவநாமம் சொல்லி அவன் சிவநாமம் சொல்லி அவன் சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா ஆண்டவனை வணங்கி நிற்கின்றான். பகவான் அரக்கனை அழைத்தார். வா 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 உட்காரு உட்காரு. நீதான் அரக்கனா? 12 வருஷமா தவம் இருந்தாயப்பா, உனக்கு என்ன வர வேண்டும்? ஆமா ஆண்டவா, உங்க அருளால எனக்கு ஒரு குறையும் இல்ல. கிடையாதுயா. நாடு நகரம் மண்ணு மனை பொன்னும் பொருள் எல்லாமே இருக்கு. இருக்கு. அப்ப எதுக்கு வந்த? சொல்லுப்பா சொல்லுப்பா. ஓ எல்லாம் இருக்குன்னா எதுக்கு வந்த? ஆமா நாடு இருக்கு, நகரம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, எல்லா பவுஸ் எனக்கு இருந்தாலும் வரவாங்க வந்த ஒரே வர வாங்க வந்த அக்கினி வர வாங்கிட்டு வந்து